நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ கிளிப்ஸில் ப்ரொசஸர் ஹிஸ்ட்ரி பார்த்த அதோட கோடிங் பார்த்த பழைய ப்ரோசரில் ஸ்டார்ட் ஆகி கோ கோ அல்ட்ரா ப்ரோசஸ் வரைக்கும் எப்படி அந்த ஜெனரேஷன் அட்வான்ஸ் ஆகி கொண்டு வந்தது, அதில் ஒரு ஜெனரேஷன் எப்படி அட்வான்ஸ் ஆகின, ஏன் ஜெனரேஷன் கூட பெர்ஃபார்மன்ஸ் கூட, அதே மாதிரி ப்ரொசஸருக்கு மேலே பிரிண்ட் பண்ணிக்கிற லெட்டர்ஸ் நம்பர்ஸை வச்சு நாங்கள் எப்படி ப்ரொசஸரை ரீட் பண்ணுற, அப்போ அந்த சஃபிக்ஸ் லெட்டர்ஸால் என்னது மென்ஷன் பண்ணுற, இப்போ கிராஃபிக் இன்டிகிரேட்டடாக ப்ரொசஸரை ஓவர்க்ளாக் பண்ணேலுமா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எப்படி பார்க்குற, அதுக்கு அடிஷ்னலாக ப்ரொசஸரோட ஸ்பீட் பிரிண்ட் ஆகி வரும், அதோட கேஷ் மெமரின்னு ஒரு ஸ்பெஷல் மெமரி ஒன்றிக்கிற பிறகு நாங்கள் டீட்டெயிலாக படிச்சிட, அது 2M 4M 8M அப்படி அடித்து வரும். அது கூட அந்த ப்ரோசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட, ப்ரைஸும் கூட. இதெல்லாம் நாங்கள் பார்த்தேன். இப்போ இந்த ப்ரொசஸரோட நாங்கள் மதர்போர்டு ஃபிக்ஸ் பண்ணணும். எங்களுக்கு தெரியும் 386 வரைக்கும் எல்லா ப்ரோசஸரும் மதர்போர்டோடே வரும். எங்களுக்கு ப்ரொசஸரை செப்பரேட் பண்ணல, என்ன சரி டேமேஜ் ஆகினா நாங்கள் மதர்போர்டை மாற்றணும். 486 இருந்து எங்களுக்கு ப்ரொசஸரை செப்பரேட் பண்ணேலும். அப்போ மதர்போர்டு சொக்கட் நம்பரை பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுற எந்த ப்ரொசஸர் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேலுமெண்ட் அதை நாங்கள் டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்போ சொக்கட் நம்பரை வச்சு பார்த்தாலும் சில நேரத்துக்கு சொக்கட் வந்து ஓப்பன். இப்போ எக்ஸாம்பிள் LGA 77500 சொக்கட்டை நாங்கள் எடுத்தால் மதர்போர்டோட, அப்போ அதுக்கு வந்து டுவல் கோ பென்டிஎம் டி கோ 2 duo quad-கோ எல்லாம் வந்து பின் கம்பேட்டிபிள். ஆனால் சில மதர்போர்டில் வந்து quad-கோ ப்ரோசஸர் வேலை செய்யாது. அப்போ அந்த நேரத்துக்கு தான் எங்களுக்கு இந்த சிப்செட்டுன்றதாக முக்கியம். அப்போ சிப்செட்டோட டீட்டெயிலையும் சொக்கட் நம்பரையும் ரெண்டையும் பார்த்தா எங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணேலும் எந்த ப்ரொசஸர்ஸுக்கு இந்த மதர்போர்ட் கம்பேட்டிபிள் உண்டு. இப்போ நேரத்தோடு வந்த ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி மெயின் 2 சிப் வரும், நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் உண்டு. அப்போ இந்த நார்த் பிரிட்ஜ் இந்த டிரெக்ட் ஆக்சஸ் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது இன்டிகிரேட் பண்ணும். ஏன்னு சொன்னால் எந்த ஆக்டிவிட்டீஸை நாங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் இது ரெண்டும் கட்டாயம் தேவை, ரெம் அண்ட் டிஸ்பிளே. அதனால அதுக்கு ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஓணும். அது ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சரியாக ஒர்க் பண்ணும். அதனால நார்த் பிரிட்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணும் சவுத் பிரிட்ஜை விட. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நார்த் பிரிட்ஜுக்கு இன்டிகிரேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்லாட் உண்டு. சில நேரத்தில் நாங்கள் வந்து இந்த மானிட்டர் அடிச்சிட VGA கார்டு, அட்வான்ஸ் கார்டுகள் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். அதனால் இது மூணையும் வந்து டிரெக்டாக வந்து இந்த நார்த் பிரிட்ஜுக்கு இன்டிகிரேட் பண்ணி நார்த் பிரிட்ஜோட CPU டிரெக்டாக கதைக்கும். இப்போ சவுத் பிரிட்ஜுக்கு வந்து அந்த ஸ்பீட் தேவையில்லை. அதனால் சவுத் பிரிட்ஜில் வந்து இந்த நெட்வொர்க் கண்ட்ரோலர், சவுண்ட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் அடிக்கிற போர்ட், USB போர்ட் இதை கண்ட்ரோல் பண்ணும் சவுத் பிரிட்ஜ். அப்போ சவுத் பிரிட்ஜ் வந்து இது இந்த பெரிஃபரல்ஸோட கம்யூனிகேட் பண்ணி அதை நார்த் பிரிட்ஜுக்கு அனுப்பி நோத்தால் தான் CPUக்கு போகிறேன். அப்போ இதெல்லாம் வந்து டிரெக்டாக நோத்தோட கனெக்ட் ஆகி CPUக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு பிறகு அங்கே ஸ்ட்ரக்சரை மாற்றுற பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கூட்டுறதுக்கு சில நார்த் பிரிட்ஜில் இருக்கிற சர்க்கிட்டை தூக்கி CPUக்குள்ளே போட்டுட்டு ஒரு சிப் தான் வரும். இப்போ இன்டெல் ஆர்கிடெக்சர் எடுத்தால் புதுசாக வர ப்ரோசஸர்களோட இந்த மாதிரி மிச்சம் சர்க்கிட்டை வந்து ப்ரொசஸருக்குள்ளே போட்டே இன்டிகிரேட் பண்ணுறேன். அப்போ CPU வந்து இதோட டிரெக்டாக கம்யூனிகேட் பண்ண, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட. இப்போ டிரெக்ட் மீடியா இன்டர்ஃபேஸ்ன்னு புதிய இன்டர்ஃபேஸ் மூலமாக இந்த சிப் செட் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ இதில் தான் மற்ற பெரிஃபரல் எல்லாம் கனெக்ட் ஆகிக்கிறேன். இது வந்து இன்டெல் ஆர்கிடெக்சர். இப்போ AMD எடுத்தால் AMD வந்து மெயினாக கிராஃபிக் சைட், மல்டிமீடியா சைட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ரைட், சில ஏரியாவில் வந்து கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் AMD கூட. ஆனால் மார்க்கெட் ஷேரில் வந்து கூட பர்சன்டேஜ் வந்து இன்டெலுக்கு தான். அதே மாதிரி கம்பேட்டிபிலிட்டியும் கூட இருக்கிற இன்டெலுக்கு. அதனால் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மெஷின் எடுக்க போனால் எங்களுக்கு இன்டெலால் தான் கிடைக்கும். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணினா தான் நாங்கள் வந்து AMDயால் வாங்குகிறோம். இப்போ அதனால நாங்கள் வந்து இன்டெலை தான் டீட்டெயிலாக படித்தோம். இப்போ AMD எடுத்தால் இதே மாதிரி தான் பாருங்கள், அவங்க சில பெரிஃபரல்ஸை வந்து டிரெக்ட் பண்ணிக்கிற CPUக்கு. இப்போ அதனால தான் இவங்கள்ட்ட மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூட. இப்போ இந்த சிப் செட்டில் ஒரு நம்பர் வார்,
இந்த நம்பரை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுற இதோட பெர்ஃபார்மன்ஸுகள் எப்படியான ப்ரொசஸர் இதுக்கு சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் இந்த சிப்செட் நம்பரை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அது மதர் போர்ட் மொடலோடையும் பிரிண்ட் பண்ணி வரும், சிப்புக்கு மேலேயும் பிரிண்ட் பண்ணி வரும். அப்போ நார்மலி 4 டிஜிட் கோடு ஒன்று தான் வரும். அதில் முதலாவது டிஜிட் வந்து லெட்டர்ஸ். இது ஏதாவது இந்த லெட்டர் ஒன்று வரும். இந்த ஜெட் லெட்டரை யூஸ் பண்ணுற ஹை பர்ஃபார்மன்ஸ் மதர் போர்டுக்கு. அப்போ ஜெட் இருந்தால் அதோட ப்ரைஸும் கூட பர்ஃபார்மன்ஸும் கூட. இந்த ஹெச்பி வந்து நார்மல் மதர் போர்டுக்கு. அதுலேயும் ஒரு மீடியம் லெவல் மல்டிமீடியா ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்ணேலும் அது வந்து ஒரு மீடியம் லெவல் மதர் போர்டுக்கு தான் இந்த ஹெச்பி லெட்டர்ஸில் வரும். கியூ வந்து என்டர்பிரைஸ் சிப் செட்டுன்று, அது வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டியை இன்டிகிரேட் பண்ணின ஃபீச்சர்ஸோடு வரும். சில நேரத்துக்கு டபிள்யூ வரும். அது வந்து அந்த மதர் போர்டு வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மதர் போர்டுன்னு காட்டேன். நாங்கள் போகிற ஒர்க் ஸ்டேஷன் என்னன்றதை நாங்கள் நெட்வொர்க்கில் வச்சு டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு அந்த சிப் செட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணையில இப்போ எங்களுக்கு இந்த லெட்டர்ஸை பற்றி தெரியும். அதே மாதிரி நம்பர்ஸும் வரும். அதில் இப்போ லெட்டருக்கு பிறகு வர முதலாவது நம்பர் வந்து அதோட சீரீஸ் என்னான்னு செல்லும். இப்போ 4 வந்தால் நாங்கள் சொல்கிற 400 சீரீஸ், 500 வந்தால் 500 சீரீஸ், 600 வந்தால் 600 சீரீஸ். சீரீஸ் கூட கூட பெர்ஃபார்மன்ஸ் கூட. அதுக்கு பிறகு செகண்ட் நம்பரை வந்து தான் அந்த ஃபீச்சர்ஸை இண்டிகேட் பண்ணுற நம்பர்ன்னு எடுக்கிறேன். அது கூட கூட அந்த ஒரே ஃபேமிலியில் ஃபீச்சர்ஸ் கூடும், பெர்ஃபார்மன்ஸ் கூடும். கடைசியாவது டிஜிட் வந்து 0ல் முடியும். இப்போ எங்களுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தா எங்களுக்கு விளங்கும். இப்போ டுவல் கோ டு டுவோ, கோ டு காட் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்ஜி 775 சாக்கெட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஃபிக்ஸ் ஆகினாலும் சில கோ டு காட் அட்வான்ஸ் ப்ரொசஸர் வந்து அந்த மதர் போர்டோடு ஒர்க் பண்ணாது. அப்போ அந்த நேரத்துக்கு தான் நாங்கள் இந்த சிப்செட் நம்பரை பார்க்கணும். இப்போ G31 இப்போ எங்களுக்கு இந்த நம்பரை பார்த்தா தெரியும், இது நேரத்தோடு வந்தது. ஆரம்ப காலத்தில் அவங்க இப்படி ஒரு லெட்டரை தான் யூஸ் பண்ணினேன். ஆனால் இதுக்கு முதல்ல இந்த லெட்டர் யூஸ் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள் 486 மதர் போர்டு ஒன்று எடுத்தால் அந்த சிப்செட் வந்து 4 நம்பரால் ஸ்டார்ட் பண்ணும். அது அப்படி வந்து 586க்கும் அந்த ரேஞ்சு இந்த. அதுக்கு பிறகு பென்டிஎம்முக்கு போகல அது 5, 6, 7, 8, 9 வரைக்கும் போகணும். அப்போ அகினை வச்சு இந்த லெட்டர் ஒன்று இல்லை. அப்போ இதில் கொஞ்சம் வந்த மதர் போர்டில் அந்த சிப் செட் வந்து 9 அந்த நேரத்துக்கு நாங்கள் நினச்சப்பட அது 900 சீரீஸ் உண்டு. அதனால தான் எங்களுக்கு சொக்கட்டும் முக்கியம். அப்போ சொக்கட்டை பார்த்தாலாக்க எங்களுக்கு விளங்குமா, இது வந்து பென்டிஎம் 3 பழைய மதர் போர்டு உண்டு. அப்போ அதில் 900 இருந்தீங்கன்னா அப்போ அந்த பென்டிஎம் 3க்கு வந்த அந்த காலத்தில் இந்த லெட்டர் இல்லாமல் வந்த கோடிங் சிப் தான். அப்போ சொக்கட் நம்பரை பார்த்து இப்போ LGA 775 வந்து அது கொஞ்சம் லேட்டஸ்ட். அப்போ அதுக்கு டுவல் கோ டு டுவோ, கோ டு கோட் எல்லாம் போடலும். அப்போ அதே சொக்கட்டில் இருந்தாலும் இந்த மதர் போர்டு சிப் செட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது பர்ஃபார்மன்ஸ் கூட. இது சில ஹை அண்ட் கோ டு கோட்டை சப்போர்ட் பண்ணும், DDR ஸ்பீட் கூட மெமரியும் சப்போர்ட் பண்ணும். அப்போ இதை பற்றி நாங்கள் இப்போதே ஒரி பண்ண தேவையில்லை. இதை நான் இங்கே போட்டிக்கிற சும்மா சரி ஹார்ட்வேர் கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கூடும். அப்போ நாங்கள் சும்மா ஒரு மெமரி கார்டு ஒன்று எடுத்து ஸ்லொட்டை பார்த்து இந்த மெமரி கார்டை வந்து இந்த ஸ்லொட்டுக்கு போடலும்னு படித்து போதா, இந்த ப்ரொசஸர் மாதிரியே இந்த மெமரியிலே ஒரு கூட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற அதுகளை வச்சு தான் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் கூட எப்படியான மெமரி இதுக்கு கம்பேட்டிபிள் அதெல்லாம் பார்க்குறப்ப அதை நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இன் டீட்டெயிலாக. இப்போக்கி நாங்கள் சும்மா விளங்கெடுக்கணும் மெமரி அப்படி அட்வான்ஸ் ஆகி வந்து கடைசியாக தான் இந்த டபுள் டேட்டா ரேட் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு DDRன்னு வந்து அதுக்கப்புறம் DDR2, DDR3, DDR4, DDR5 கூட கூட அது பெர்ஃபார்மன்ஸ் கூட. அப்போ இந்த மதர் போர்டு எல்லாம் DDR2, DDR3 சப்போர்ட் பண்ணும். அப்போ ஸ்பீட் கூடின ரேம் பாவிச்சராக இருந்தால் இந்த சிப் செட்டை விட இந்த சிப் செட் உள்ள மதர் போர்டு தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நாங்கள் மூவ் ஆகிற Core i3, Core i5, Core i7 இதில் எங்களுக்கு தெரியும் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட்லேருந்து 14th வரைக்கும் போகும். அப்போ ஒரு மதர் போர்டில் பார்த்து நாங்கள் இப்போ சொக்கட் நம்பர் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்குற இது கடைசியாக சிப் செட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு
அப்போ எங்களுக்கு அந்த மதபோர்டை பார்த்து எங்களுக்கு டிசைட் பண்ணாலும் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுமா, செகண்ட் ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணுமா, தேர்ட் ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணுமான்னு. அப்போ இந்த 5ஆல் ஸ்டார்ட் பண்ணி வாரதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ரைட். அப்போ இது வந்து நார்மல் மதபோர்டு, இது பிஸ்னஸ் பர்பஸ். எக்ஸ்ன்றக்குள்ள கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ், ஹெச்சை விட கொஞ்சம் அட்வான்ஸ்ன்ற மீனிங். இந்த லெட்டர் தான் காமனாக மாறி மாறி வரும். அப்போ செகண்ட் ஜெனரேஷன் போக்குள்ள அந்த 5 வந்து 6ஆக மாறுது. அப்போ 6, 7 ரேஞ்சில் வாரதெல்லாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன். அது I3, I5, I7 எதாக இருந்தாலும் சரி, அந்த ஜெனரேஷன் வந்து செகண்ட் ஜெனரேஷன். எங்களுக்கு ப்ரோசஸர் ஜெனரேஷன் எல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட். அப்போ ஃபோர்த்துக்கு வரக்குள்ள பாருங்க, அது 8ஆக மாறுது. அது 8ஆக மாறுது. அப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜெனரேஷன் இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஆகக்குள்ள இப்போ 9 எல்லாம் வந்தது வந்து இதுக்கு தானே, இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இது 8ம் 9ம் ஃபிஃப்த் ஜென். அப்போ 6 ஆகக்குள்ள அது 100 ரேஞ்சுக்கு போகிற. அப்போ இந்த நம்பரில் வந்தால் அது வந்து 6th and 7th ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணுறேன். நான் இதை ஸ்பெஷலாக இதை இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிற இன்னொரு விஷயத்தை கிளியராக விளங்கெடுக்கிறது. இப்போ எங்கள்கிட்ட மதபோர்டு ஒன்று இருக்கிற வெப்பம் H110, H115, H150, H250. இப்போ இதுக்கு வந்து 6th ஜெனரேஷன் 7th ஜெனரேஷன் எல்லாம் போடலும், இதுக்கும் போடலும். இப்போ இப்படி போக்கோல 8, 9 ஜெனரேஷன் ப்ரோசர் உங்களோட கையில் இருந்தால், 8, 9 ஜெனரேஷன் ப்ரோசர் உங்களோட கையில் இருந்தால் இந்த மதபோர்டுக்கு போடலாம். சொக்கட்டெல்லாம் சரியாயிருக்கும், ப்ரோசர் இன்சர்ட் பண்ணே மேலும். ஆனால் இந்த மதபோர்டோட ஒர்க் பண்ணாது. ஆனால் இந்த மதபோர்டோட ஒர்க் பண்ணும். இதை விட பாருங்கள், இதில் நம்பர் கூட. இப்போ இந்த மதபோர்டு வந்து அட்வான்ஸ். அப்போ எங்கள்கிட்ட வந்து B250M இல்லாட்டி H2 ரேஞ்சில் வர என்ன சரி ஒரு மதபோர்டு ஒன்று இருந்தால், இப்போ அந்த மதபோர்டுக்கு வந்து 7th ஜெனரேஷன் மாத்திரமல்ல, இப்போ இன்றைக்கி 7ம் போடலும், அதை விட 8, 9 போடலும். இப்போ உங்களுக்கு கிளியர் தானே. இப்போ B150 மதபோர்டு ஒன்று இருந்தால் உங்களுக்கு 6th and 7th ஜெனரேஷன் மாத்திரம்தான் யூஸ் பண்ணலும். ஆனால் அவனோட கையில் B250M மதபோர்டு ஒன்று இருந்தால் 8, 9 ஜெனரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு ஏழும். அப்போ மறுகாம 8th ஜெனரேஷனில் இந்த மதபோர்டு அட்வான்ஸாக இருப்போம். இதை விட இது அட்வான்ஸ். மெமரியோட ஸ்பீட் கூட, ஹை அண்ட் ப்ரோசஸ் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஜெட்ன்னு வரப்போக்குள்ள இந்த லெட்டர் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கூடன்ற மீனிங். சில ஸ்பெஷல் லெட்டர்ஸும் போட்டு வரும் இப்படி. அப்போ இந்த ரேஞ்சை வச்சு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டுக்கு வரையிலும் எந்த ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ 10th and 11th ஜெனரேஷன் வரக்குள்ள இது 400 சீரீஸில் வரும். 100ல் இருந்து இப்போ 400 சீரீஸில் வந்தால் 10th and 11th ஜெனரேஷன். அதுக்கு பிறகு வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 600 and 700 சீரீஸ். அப்போ 600, 700 சீரீஸ் வந்து 12th, 13th, 14th ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ 11th ஜெனரேஷன் ப்ரோசர் வந்து 690 போக்குள்ள Z790 வந்து 12th, 13th and 14th ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணும். இப்போ நாங்கள் இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமோட பார்த்தா இப்போ எங்களுக்கு இருக்கிற 12th gen CPU உண்டு. அப்போ பாருங்கள், சிப் செட்டை 600 சீரீஸ் அப்போ சப்போர்ட் பண்ணும் தானே. அப்போ 12th gen ப்ரோசர் உண்டு, இதுக்கு போடுறதுக்கு ஏலும். இப்போ இந்த மாதிரி தான் மெமரி யூனிட் எல்லாம் டிரெக்டாக இதோட கனெக்ட் ஆகிக்கும். இது வந்து சில அட்வான்ஸ் கிராஃபிக், சில மல்டிமீடியா கார்டினை யூஸ் பண்ணலும், SSD ஸ்பெஷல் டைப் SSD இன்டர்ஃபேஸ் இதுக்கு கனெக்ட் பண்ணலும். அதெல்லாம் வந்து டிரெக்டாக சிபியூவோட கனெக்ட் பண்ணிக்கிற. அப்போ DMI ஃபோன் டிக்கிற. அப்போ பழைய லைனை விட 8 மடங்கு இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுமன்ற மீனிங். இதெல்லாம் வந்து இந்த சிப் செட்டுக்கு டிரெக்டாக கனெக்ட் ஆகிக்கிற. அப்போ சில நேரத்தில் வந்து சில மதபோர்டோடு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 700 சீரீஸ் மதபோர்டு இருக்கிற, அது 600 விட அட்வான்ஸ் 700 சீரீஸ். அப்போ அந்த மதபோர்டில் சில நேரத்துக்கு அவங்க மென்ஷன் பண்ணுற 12th gen ப்ரொசஸர் உண்டு. இப்போ 13th, 14th எல்லாம் டிரெக்டாக போடலும். நீங்கள் 12th gen ப்ரொசஸர் உண்டு இந்த அட்வான்ஸ் மதபோர்டில் பாவிச்சுரா இருந்தால் நீங்கள் பயோஸை அப்டேட் பண்ணணும் உண்டு.
இப்போ பயோஸ் அப்டேட் பண்ணுற எப்படின்னு நாங்கள் சாஃப்ட்வேர் இதில் டீட்டெயிலாக படிச்சிடுறேன். அப்போ அந்த மாதிரி சில நேரத்தில் பயோஸ் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ இப்போ உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடுறதெல்லாம் தெரியும், ரைட்? இப்போ 12 Gen ப்ரோசருக்கு வந்து மெமரி இந்த ஸ்பீட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணிடும். ஆனால் 13, 14 போக அதை விட கூட ஸ்பீடில் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் வந்தது கோ அல்ட்ரா ப்ரோசஸர்ஸ். அப்போ கோ அல்ட்ரா ப்ரோசஸர்ஸ் எடுத்தால் அது வந்து 800 சீரீஸால் தான் ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட Z790 சீரீஸ் அதுவும் வந்து 800 சீரீஸோடு தான் போகும். இந்த மாதிரி சிப் நம்பர் தான் கோ அல்ட்ரா ப்ரோசர் சப்போர்ட் பண்ணுற மதர்போர்ட். அப்போ இப்போ எங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டிருக்கிற எப்படி இந்த ப்ரோசரை வந்து நாங்கள் மதர்போர்டு வச்சு டிசைட் பண்ணுற. அப்போ மெமரியெல்லாம் பேசிக் ஐடியா ஒன்று தான் நீங்கள் எடுக்கணும். DDR2, DDR3, DDR4, இப்போ கடைசி வந்து DDR5. DDR5 வந்து டைப்பும் அட்வான்ஸ், அது ஸ்பீடும் அட்வான்ஸ். அப்போ நாங்கள் எப்படி இந்த சிப் செட் நம்பரை பார்க்குறோம்? ஒன்று இந்த மதர்போர்டில் வந்து பெரிய ஒரு எல்லா சிப்போடையும் பார்க்கக்குள்ள ஒரு பெரிய சிப் ஒன்று வரும். அதுக்கு மேலே ஒரு ஹீட் சிங்க் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சில நேரம் ஹீட் சிங்க்குக்கு மேலே அடிச்சுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஹீட் சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஐசியில் பிரிண்ட் பண்ணிக்கும். அப்படி இல்லாட்டி மதர்போர்டில் ஒரு மதர்போர்ட் மாடல் லைன் ஒன்று அவங்க டைப் பண்ணிப்பாங்க. இது மேனுஃபேக்சரர் யார், மாடல் என்னதுன்னு அதோட இந்த சிப் செட் நம்பர் கோடும் வரும். அதை வச்சு பார்க்கலும். இல்லாட்டி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறா இருந்தால் நாங்கள் போகிற பார்க்குற சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எப்படி ரீட் பண்ணுறேன்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் மூலமாக ரீட் பண்ணேலும். நீங்கள் வந்து ஒரிஜினல் பிராண்ட் நியூ மதர்போர்டு ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் பாக்ஸோட அப்போ இனி அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஃபுல் டீட்டெயில் அப்படியே பார்க்கலாம். இப்போ எந்த முறையில் சார் எங்களுக்கு இதை பார்த்துக்கொள்கிறதுக்கு. அப்போ இப்போ நல்ல கிளியர் ஒரு ப்ரோசர் ஒன்று கையில் இருந்தால், மதர்போர்டு ஒன்று கிட்ட இருந்தால், இப்போ சிப் செட்டை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கிளியர். அடுத்து நாங்கள் பார்க்கணும் இந்த மதர்போர்ட் சாக்கெட். இப்போ இந்த ப்ரொசஸர் எடுத்தால் இந்த 3 வகையான ப்ரொசஸர் இருக்கிற 3 வகையான இந்த சிப் டைப் இருக்கிற அதை நாங்கள் விலங்கெடுக்கணும். எல்ஜி எடிஷன்னா லேண்ட் கிரிட் அரே. இதில் பாருங்க பின் இல்லை, டொட்டான் வச்சுக்கிறேன். அந்த சாக்கெட்டில் தான் இந்த பின் வரும். அதை மிச்சமே இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரீசன் இந்த ப்ரொசஸர் டேமேஜ் ஆகாமிக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 486 இருந்து Pentium 4, சில Pentium D, டுவல் கோ இந்த ப்ரோசர் எல்லாம் இந்த பின் டைப்பில் தான் வந்தேன். அப்போ இந்த பின்னுகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல் டைப் உள்ள ஒரு சொக்கெட் ஒன்று. அப்போ இந்த பின்னுகள் சில நேரத்தில் கொஞ்சம் அங்கலிங்களை நவஞ்சி டேமேஜ் ஆகினா இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக டிஃபிகல்ட்டியாக. அதனால தான் நான் வாங்கி இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றினேன். இப்போ இது வந்து எங்களுக்கு கையில் யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை. இப்போ இதே நாங்கள் நார்மலி சொக்கெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணின உங்களுக்கு Pentium 2ல் அவங்க கார்ட் டைப் ப்ரோசர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். மற்ற சர்க்கிட் கேஷ் எல்லாம் கூட்டி அந்த கார்டில் போட்டுட்டு ஒரு சைடில் இந்த ஆக்சுவல் இந்த ப்ரொசஸரை தான் ஒட்டிக்கிறேன். இப்போ அப்படியான சிச்சுவேஷனில் தான் இந்த போல் கிரிட் அரே டைப் யூஸ் பண்ணுறேன் அந்த கார்டுக்கு ஒட்டுறதுக்கு. இதே மாதிரி சில மதர்போர்டில் இருக்கிற சில ஐசி சப்போர்ட் பண்ணுறது, இப்போ சவுண்டுக்கு நெட்வொர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுற ஐசிலேயே வந்து இந்த பிஜிஏ டைப்பால் ஒட்டிக்கிற அது வந்து போல் கிரிட் அரே. அப்போ நாங்கள் நார்மல் இப்போ ப்ரோசருக்கு யூஸ் பண்ணுற இது இப்போ இதுவும் அவுட். இப்போ வர எல்லா ப்ரோசரும் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அப்போ இப்போ கிளியர். இதில் வந்து சொக்கெட் நம்பர் ஒன்று மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் இது எந்த சொக்கெட். அப்புறம் சிப் செட்டை பார்த்து டிசைட் பண்ணுற இந்த ப்ரோசருக்கு இது கம்பேட்டிபிள் ஆகும். ரெண்டையும் பார்த்தா தான் எங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் மேனுஃபேக்சரர் வந்து அசூஸ். இது 400 சீரீஸ் மதர்போர்டு ஒன்று, இது B450. அப்போ 400 சீரீஸ். அப்போ இதை வச்சு எங்களுக்கு ஜென்ரேஷனை டிசைட் பண்ணிடும். இப்போ சொக்கெட் எடுத்தால் 486 தான் எங்களுக்கு ப்ரொசஸரை செப்பரேட் பண்ணிடும் மதர்போர்டோட. சொக்கெட் 1, சொக்கெட் 2, சொக்கெட் 3, சொக்கெட் 6 அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அது வந்து தியரிட்டிக்கல் தான், ப்ராக்டிக்கலாக யூசேஜில் ஈக்கல்ல. அப்போ கடைசியாக வந்த 486 மதர்போர்டு வந்து சொக்கெட் 3 எல்லா ஃபீச்சரும் அட்வான்ஸாக வரும் இந்த சொக்கெட் 3ல். அதுக்கு பிறகு 586 Pentium 586 இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அதோட இன்டெல் பென்டியம்ன்ற கோடை மாற்றின அது எல்லாத்துக்கும் வந்து சொக்கெட் 4, சொக்கெட் 5. அதே மாதிரி சொக்கெட் 6 தியரிட்டிக்கல்,
socket 7 தான் மிச்சம் காமனாக யூஸ் பண்ணினேன். பென்டியமில் அட்வான்ஸ் ப்ரொசஸர். இப்போ அந்த டைமில் அந்த socket 7 வந்து ஒரு ஓப்பன் socket மதர் போர்டு. பென்டியமுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ இன்டெல் எடுத்தால் எங்களுக்கு பென்டியமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சைரிக்ஸ் 3 இந்த சைரிக்ஸ் சிபியூ மேனுஃபேக்சரர், அதை அந்த ப்ரோசரையும் socket 7க்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் socket கொண்டு வந்த பென்டியமில் எம்எம்எக்ஸ் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுற ப்ரோசர் எல்லாம் அந்த socketல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வர பென்டியம் 2 socket 8 அதோட அவங்க ஸ்லொட் டைப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பென்டியம் 3ல ஸ்லொட்டு மீக்கிற இதே மாதிரி இந்த ஸ்லொட் 1க்கு ஃபிக்ஸ் பண்ணிடலும். இப்போ வந்து socket டைப்னு இந்த நேமிங்கை டோட்டலி மாற்றுது. இப்போ பாருங்கள், இப்போல்லாம் இது சும்மா ஒரு தனி டிஜிட்டாக தான் வந்த 1 2 3 4 5 6 7 8 இகினை வச்சு பென்டியம் 3ல வச்சு அப்படியே இந்த ஃபார்மேட் மாறுற socket 370. இகினையில் அவங்க டிசைட் பண்ணுற பின் நம்பர், ப்ரொசஸருக்கு இன்டிகிரேட் பண்ணுற ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆக்குற அந்த பின் நம்பர் இருக்கிற அந்த பின் நம்பரே நாங்கள் socket நம்பருக்கு யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் வச்சு 370 பாயிண்ட்ஸ் இருக்கிற இந்த ப்ரோசரில், அதை வச்சு தான் இந்த socketை நேம் பண்ணுறேன். அப்புறம் பென்டியம் 4 போக்கல socket 423 இதுவும் பின் கிரிட்டரே தான். socketsல ஹோல் இருக்கும், இதில் வந்து அந்த பின் வார ப்ரோசர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆர்கிடெக்சர் மைக்ரோ ஆகுற, அட்வான்ஸ் ஆகுற. ஏன்னா ப்ரொசஸர் அட்வான்ஸர் ஆனால் சைஸில் சீரிஸ் ஆகுற. இந்த 478 socket எடுத்தால் இதை விட மிச்சம் சீரிஸ் இந்த socket, ஆனால் பின் நம்பர் கூட. அதுக்கப்புறம் அந்த பென்டியம் 4 வச்சு எல்ஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், LGA 775. அப்போ பாருங்க, இப்போ LGA 775 socket உள்ள மதர் போர்டு ஒன்று கையில் இருந்தால் பென்டியம் 4ம் போடலும், அதே socketக்கு quad-core ப்ரொசஸரும் போடலும். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் பார்க்குற சிப்செட் நம்பர் quad-coreவோட சப்போர்ட் பண்ணுமாண்டு. அதனால் இந்த 2M சரியாக விலங்கெடுத்தால் தான் எங்களுக்கு கம்பேட்டபிலிட்டியை சரியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்த பென்டியம் டூவல் கோ, இதுக்கும் வந்து பின் டைப் ப்ரோசரும் வந்த, பின்லெஸ்ஸும் வந்த. அதுக்கப்புறம் கோ2 டுவோ வரக்கோல இந்த பின் டைப் அப்படியே இல்லா பேத்துட்டு LGA 775 தான் வரும். இகினி இருந்தினி 775. அப்போ இதுக்கு இந்த சொக்கட்டுகளுக்கு சில லெட்டர் கொடுக்குற. இப்போ socket T 775 pins. அப்போ நார்மலி பென்டியம் 4 கோ2 ப்ரோசஸர் போகும். அதுக்கு பிறகு socket B இன்ட்ரடியூஸ் பண்ணுற, அது 1366 pins. அதுதான் ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணின கோI7. அதுக்கப்புறம் socket H 1156. சில நேரத்தில் இட பின் நம்பர்ஸ் வந்து சில சிச்சுவேஷன் அவங்களுக்கு குறைச்ச எலிமெண்ட்ஸ்ன்னா குறைச்சிரு, பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு, ஹீட்டை கூட்டுறதுக்கு, சைஸை அந்த மாதிரி. அப்போ இங்கே வந்து socket H. அப்போ இது வந்து socket உங்களுக்கு தெரியும் கோI7க்கு பிறகு தான் அவங்க கொஞ்சம் அதை டவுன்கிரேட் பண்ணி கோI5 கோI3 இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அப்போ இந்த மூணுக்கும் வந்து அந்த socket H வந்து கம்பேட்டிபிள். அதுக்கப்புறம் socket H2 கொண்டு வந்தேன், அது வந்து 1155. அப்போ இந்த மதர் போர்டு இது அது அட்வான்ஸ். இங்கே வச்சும் பாருங்க I3 I5 I7. அப்போ இதில் என்ன மீன் பண்ணுற ஜெனரேஷன். அப்போ தான் நாங்கள் சிப்செட் நம்பரை பார்க்கணும். அந்த மதர் போர்டில் சிப்செட் நம்பர் வச்சு எங்களுக்கு செல்லும் இது எந்த ஜெனரேஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ அதில் கிளியர் ஐடியா ஒன்று எங்களுக்கு ஈக்கிற சிப்செட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் போகிற இன்டெல் கோ ப்ரோசர் இருக்குது. அப்போ அதில் பாருங்க இங்கனால இது இப்படியே தான். இப்போ கோI5 கிளியர் தான். இப்போ 775 இப்போ இன்னைக்கு வந்திருக்குது. அப்போ இதிலிருந்து இந்த socket வச்சு தான் போகும். அதில் சில வித்தியாசங்கள் வரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து LGA 1156. அப்போ அந்த socketல வச்சு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் நார்மலி சப்போர்ட் பண்ணும். அப்போ அதில் சிப்செட் நம்பரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற சிப்செட் நம்பர் தான் நீக்கும். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்னுக்கு போகல இந்த socket. அப்புறம் LGA 1151 ஸ்பெஷல் socket ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண, அது 6 7 8 and 9 ஜெனரேஷன். அப்போ எங்களுக்கு சிப்செட்டை வச்சு தான் டிசைட் பண்ணு. சில நேரம் இதே மதர் போர்டு 6க்கும் 7க்கும் மாத்திரம் சப்போர்ட் பண்ணும், 8 and 9 போடலாம். ஆனால் socket ஒன்று தான். அப்போ
அந்த சிப்செட் நம்பரை பார்த்தா எங்களுக்கு செய்யலாம் இதுக்கு 8 and 9 ஜெனரேஷன் ப்ரோசர் ஃபிக்ஸ் பண்ணி எழுமாண்டு அதுக்கப்புறம் சாக்கெட் மாறுற LGA 1200 10 10 11 ஜெனரேஷன் இப்போ எங்களுக்கு சிப்செட்டேம் தெரியும் இதுட அதுக்கப்புறம் LGA 1 700 12 and 13 14 ஜெனரேஷன் இதுக்கு போடு கோ அல்ட்ராவில் வச்சு சாக்கெட் மாறுற ரைட் அப்போ ரீசன்ட் 14th ஜெனரேஷன் ஆக லேட்டஸ்ட்டாக வந்த ப்ரொசஸர் கோ அல்ட்ரா சீரீஸில் வந்து சீரீஸ் 2வும் கோஐயில் 14th ஜென் ப்ரோசரும் ரைட் சில 14th வந்து இதுக்கும் போகும் ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்த 14th ஜென் ப்ரோசர் வந்து இந்த சாக்கெட் தான் யூஸ் பண்ணும் இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 1851 சாக்கெட் அப்போ அந்த சாக்கெட்டுக்கு தான் எங்களுக்கு கோ அல்ட்ரா 800 சீரீஸ் சிப்செட் வந்து 800 சீரீஸில் வரும் இது வந்து சீரீஸ் 2 ப்ரோஸ் இதெல்லாம் அல்ட்ரா 5 அல்ட்ரா 7 அல்ட்ரா 9 செகண்ட் சீரீஸ் ப்ரோசஸர்ஸ் இப்போ எங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டிருக்கிற இந்த CPU சிப்செட் சாக்கெட் நம்பர் இதுகளை பார்த்து பெர்ஃபார்மன்ஸையும் இப்போ உங்களுக்கு டிசைட் பண்ணேலும் எப்படியான ஒர்க்குக்கு இது சப்போர்ட் பண்ணுற எப்படி கம்பேட்டிபிலிட்டிஸ் ஈக்குறண்டு எல்லாம் கிறிஸ்டல் கிளியர் ஐடியா வந்து வரும் இப்போ இதை வச்சு தான் நாங்கள் சென்னை வந்து ஸ்டார்டிங் பண்ணக்குள்ளே இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1-2 இயர்ஸ் டெக்னீஷியன் ஒன்றுட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உங்களுக்கு இதனால் கிடைச்சிருந்த மீனிங் இதுதான் இப்போ நார்மலி நாங்கள் ஒரு கோர்ஸை ஹார்ட்வேர் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு போனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சு ஒரு 1-2 இயர்ஸ் போக்குள்ள தான் உங்களுக்கு உங்களோட ஒர்க்கோட இதை லேர்ன் பண்ண வாங்குது அப்போ இந்த பேஸை நாங்கள் சரியாகவே எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்குள்ள நீங்கள் மிச்சம் அட்வான்ஸ் இதைத்தான் நீங்கள் படிச்சிட ஏன்னா உங்களுக்கு அந்த பேஸ் அப்படியே ஃபுல்லாகவே நாங்கள் அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லேயும் கூட எல்லாம் டீட்டெயிலாக தரேன் இப்போ இந்த சிபியூவை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினோம் இதே மாதிரி தான் ரேம் இதே மாதிரி தான் VGA அதே மாதிரி சாஃப்ட்வேர் சைட் அதை விட அட்வான்ஸாக பார்க்கணும் ட்ரபிள் ஷூட்டிங் சைடை நாங்கள் மிச்சம் அட்வான்ஸாக பார்க்கணும் ஒரு கொட இஷ்யூஸ் வர அப்போ நாங்கள் சும்மா அசெம்பிள் பண்ணி OSஐ இன்ஸ்டால் பண்ணி டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணி கார்டுகள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு மாத்திரம் போதா அப்போ அதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக கிளியராக ஒரு ஷார்ட் பீரியடில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1-2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டெக்னீஷியன்ட நாலேஜ் உங்களுக்கு டிரெக்டாக இந்த கோர்ஸ் முடியக்குள்ளேயே கிடைச்சிடும் அப்போ இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணுமான விஷயம் அதுதான் உங்களுக்கு கோர்ஸை இன்றைக்கு முடித்தா நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வரணும் அப்போ அதுக்குண்டான எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் நாங்கள் சரியான முறையில் தர அதில் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக இதில் செய்ய இயலுமெண்டு அப்போ இதை மாதிரி மற்ற எல்லா பாட்டையும் நீங்கள் டீட்டெயிலாக படித்தா உங்களுக்கு ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் லெவலுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் அப் லெவலுக்கு உங்களுக்கு என்டர் ஆக இயலும். தேங்க்யூ.